மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும் வாசிக்கும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27. அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையில் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மறைந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அகற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் என்பதே. இப்போ வாசிக்க கேட்ட இந்த பகுதி மத்திய 9ஆம் அதிகாரத்தில் இது சமயத்தில் சொல்லப்பட்டு நாம் கேள்விப்பட்ட ஒரு பகுதி. கடலில் கலிலேய கடலிலே பயணம் செய்கிறார்கள். திடீரென்று ஒரு பெருங்காற்று வருகிறது, கடல் கொந்தளிக்கிறது. அங்கே சீடர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. இந்த படகு அமிழ்ந்து போய் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று ஒரு மரண பயம் வருகிறது. அங்கே ஒரு மரண ஓடம் என்று கூட சொல்லலாம். ஆண்டவரே, நாங்கள் மறைத்து போகிறோம் என்றார். அவர் படகிலே தூங்கி கொண்டிருக்கிறார். இதுதான் அந்த காட்சி, அந்த நடந்த ஒரு சம்பவம். ஆக அந்த நேரத்தில் ஆண்டவர் எழுந்து அவருடைய பார்த்து என்ன சொல்கிறார்? அற்ப விசுவாசிகளே என்று சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அற்ப விசுவாசிகளே? அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நேரம் வரைக்கும் மேம்படுத்தோம். அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார்? காற்றையும் கடலையும் அகற்றினார். உடனே அமைதல் உண்டானது. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆனால் அவருடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ என்றார்கள். எப்படிப்பட்டவரோ? இங்குதான் இயேசுடைய மனிதத்தன்மையும் அவருடைய தெய்வீகத்தன்மையும் இரண்டும் அங்கு அறிமுகமாகிறது என்று சொல்லலாம். சீடர்களுக்கு அன்றைக்குதான் ஏதோ நம்மை போலதான் இருக்கிறார், நம்மை போலதான் உருகுகிறார், சாப்பிடுகிறார், தாளம் உண்டாயிற்றிருக்கிறார், அத்தி மரத்தில் பசுவினாக அத்தி மரத்தில் போய் பழத்தை தேடுகிறார். நம்மை போலதான் இவரும் ஒரு மனிதர் என்று யோசித்து கொண்டிருக்கிறார். ஆனால் திடீரென்று எழுந்து அவர் கடலில் எழுப்பின அந்த காட்சியும் கடலையும் புயலையும் அகற்றின பொழுது, அது அமைதலான பொழுது, அப்பொழுதுதான் இவர் எப்படிப்பட்டவரோ என்கின்ற மற்றொரு சிந்தனைக்குள்ளாக அவர்கள் தள்ளப்பட்டார். திடீரென்று வேறொரு வண்ணத்தில் அவர்கள் கண்ட ஒரு மிகப்பெரிய பிரமிப்பான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அங்கு இயற்கையின் மீது அதிகாரம் செலுத்துகிறார் இயேசு. சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் சகல அதிகாரம் பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த இயேசுடைய மனிதத்தன்மையும் அவருடைய தெய்வீகத்தன்மையும் நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் கிறிஸ்டாலஜி என்று சொல்கிறார். கிறிஸ்துவை மையமாக கொண்ட இறையியல். இன்றைக்கு அனைத்து போதர்கள் விதமான பகுதிகளில் வேதத்திலிருந்து எடுத்து பிரசவிக்கிறார்கள். எனக்கும் பிரசவம் பண்ணுவது என்றால் ரொம்ப பிடித்த ஒரு காரியம். 17 வயசுல இருந்து பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
இப்போ எனக்கு 55 வருஷம் ஆகுது, வயசாக பல இடங்களிலே வலைதளங்களை ஊழியம் செய்ய 4 ஆண்டுகள் ஊழியமும் செய்து வருகிறேன். எனக்கு பிரசங்கிப்பதுன்னா ரொம்ப பிடிக்கும். சர்ச்சுக்கு முன்னாடியே போயிருக்கேன், ஆஃபீஸ் கூட லேட்டாக போயிருக்கேன். ஆனால் இப்படி பல பகுதிகளிலிருந்து மக்கள் பிரசங்கம் வருவதை நானும் கேட்டிருக்கிறேன். சிலர் எதை பற்றி பேசுவார்கள்? கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள புயல்களை எல்லாம் அவர் அமர்த்துவார், உன்னுடைய வாழ்க்கையின் கொந்தளிப்பை அமர்த்துவார், உன்னுடைய விசுவாச ஓட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அலசடிகளும் இந்த சலனமும் அமைதியாகி வாழ்க்கையிலே நிம்மதியை அவர்களுக்கு கொடுப்பார் என்பதாக இந்த பகுதியை எடுத்து பெருவானியாக பேசுவார். ஆனால் திடீரென்று ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏற்படுகிறது, ஒரு யூ டர்ன் என்று கூட சொல்லலாம். இவர் எப்படிப்பட்டவரோ அங்கிருந்துதான் இந்த கிரைஸ்ட் சென்டர்ட் தியாலஜி. அதுதான் பவுல் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்று கூட சொல்லலாம். அதில் அவர் ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு போதகராக வேதத்திலே 14 நிறுவனங்கள் இருக்கின்றன. 14 நிறுவனங்களிலும் கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவர் எழுதியிருக்கிறார். Pauline theology is Christology. பவுலின் அனைத்து நிறுவனங்களும் கிறிஸ்துவையே மையமாக கொண்டு எழுதப்பட்டது. அவர் ஜெயிலிருந்து எழுதியிருக்கிறாரு, பிரயாணங்களிலிருந்து எழுதியிருக்கிறாரு, சிலருடைய வீடுகளில் தங்கி எழுதியிருக்கிறாரு, தன்னுடைய சொந்த வீடு ஒரு இடத்துல வாழ்ந்து தினமும் பல 3 வருஷங்களுக்கு மேலாக அவர் தினமும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. இந்த வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ஊர்களிலே அவர் சுற்றி வந்த அந்த 3 மிஷனரி பயணங்களிலே அவர் எழுதிய நிறுவனங்கள் அனைத்திலும் கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு இறையியலை அவர் எழுதிட்டு போயிருக்கிறார். அதான் கொஞ்சம் இறையியல் படிப்பது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். அல்லது அட்லீஸ்ட் இந்த பவுல் என்ன சொல்கிறார், இத்தனை அதிகாரங்களே அவர் உதாரணமாக கொரிந்தியர்களுக்கு சொல்கிறார், கிறிஸ்துவை தவிர வேறொன்றும் நீங்கள் அறிந்திருக்கலாகாது, நீங்கள் வேறு ஒன்றும் அறிந்திருக்க கூடாது என்று நான் மனதிலே நான் எண்ணிவிட்டேன் என்று எழுதுகிறார். கிறிஸ்துவையும் அவர் அறையப்பட்ட அந்த சிலுவையை பற்றி மட்டுமே நீங்கள் அறிந்திருக்க நான் மனதுடையவனாக இருக்கிறேன் என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். சிலுவையை மையமாக கொண்ட கிறிஸ்துவனுடைய ரட்சணிய சேவையை ஊழியத்தை மையமாக கொண்ட ஒரு இறையியல், அதற்கு பேர் தான் கிறிஸ்தாலஜி என்பது. இந்த மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சொல்லுவார், சிலுவையை பற்றி ஏதோ ஒரு இடத்துல பிரசங்கத்தில் இருக்க வேண்டும் உபதேசம். சிலுவை பற்றி ஏதோ ஒரு இடத்துல அங்கு சிலுவையை மையமாக கொண்டு இருக்க வேண்டும் பிரசங்கம். நல்லா விட்டால் அந்த பிரசங்கமே இல்லை என்று சொல்லுவார் மார்ட்டின் லூத்தர். அது வெறும் கதைகள் தான், ஏதோ நமக்கு மனதுக்கு இதமாக ஆறுதலாக இருக்கக்கூடிய கதை என்றுதான் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சிலுவை மிக முக்கிய இடத்தை பெறுகிறது. அங்குதான் கிறிஸ்து மனிதனாக வந்து மறிக்கிறார், தேவகுமாரனாக அவர் கர்த்தருக்கு சேர்க்கிறார். அசென்ஷன் பரமேறின நாளிலே தேவகுமாரனாக சேர்க்கிறார். மனிதகுமாரனாக வருகிறார், அது மனிதத்தன்மை. தேவகுமாரனாக செல்கிறார். அந்த தேவகுமாரனாக செல்வதற்கு முன்னதாகவே ஒரு பிரகாசமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதுதான் மறுரூப மலையிலே ஏற்படுகின்ற ஒரு காட்சி. அந்த இடத்துல எந்த வரலாறும் கூடாததாக அவருடைய அங்கி, அவங்க அணிந்திருந்த அந்த ஆடைகள் சூரியனை போல பிரகாசித்திருக்கிறது. அப்பொழுது அவருடைய தேவத்தன்மையை, தெய்வீக தன்மையை அவருடைய சீடர்கள் கண்டார். அதை கண்ட நிமிஷத்திலேயே பேரு மனமே குழம்பி விட்டது. அவருக்கு எதுக்கு உணர்கிறார், ஆண்டவரே இங்கேயே கூடாரம் போட்டு விடுவோம், உமக்கு ஒரு கூடாரம், வெளியாருக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், இங்கே இருந்து விடலாம், ரொம்ப அழகான காட்சி என்றெல்லாம் மனம் ஏதோ கொஞ்ச நேரத்தில் அவரை மைண்டை மாறிவிட்டார். மனம் சிதறோடு பேசுகிறார், தெளிவை எழுந்து போகிறார். ஏன்? அந்த காட்சி அவரை பிரமிக்க வைத்தது. சூரியனை போல பிரகாசித்த ஒரு காட்சி, அதுதான் தெய்வீக தன்மை. இவர் எப்படிப்பட்டவர்? 100% Jesus was 100% human, 100% God. 100% அவர் மனிதனாகவும் 100% அவர் தேவனாகவும் இவ்வுலகிலே அவர் நடமாடினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கலிலேய கடந்தவர் அவர் நடந்த அநேக அற்புதங்களை செய்து
நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய நான் செய்கின்ற இந்த கிரியைகளை, இந்த அற்புதங்களை கண்டாகிலும் நீங்கள் என்னை விசுவாசியுங்கள் என்று சொல்றேன். ஏனென்றால் அவரிடத்தில் ஒரு பரிசெயர், சதுசெயர், இந்த வேத பாடல்கள் எல்லாம் அவர் ஒரு மனிதனாக பாவத்திற்கால் அவரோடு ஒரு தர்க்கத்தில் இறங்குகிறார். ஆர்கியூமெண்ட். மோசே எப்படி சொன்னால் நீ என்ன சொல்கிறீர், மோசேயுடைய சட்டம் எப்படி சொல்கிறது, நீ என்ன சொல்கிறீர் என்று ஒரு மனிதனுடைய நிலையிலேயே இடைபடுகிறார்கள். ஆனால் அப்போதுதான் இயேசு சொல்கிறார், என்னுடைய அற்புதத்தை பார்த்தாவது என்னுடைய தெய்வீகத்தை நினைத்து பாருங்கள். 5 அப்பத்தை 5000 பேருக்கு பெற்றுக் கொடுக்கிறேன், சீதத்திலே வந்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்கிறார். எத்தனை கோடி நிறைய எடுத்தீர்கள் மீதி மிச்சத்து? அடிக்கடி மறந்துவிடார் அவருடைய தெய்வீக தன்மையை. இங்கே 4 காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது முன்னதாக ஒரு அனுபவமாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், யோவான் 1:14 அவர் மூலமாக கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாக வந்தது. 17 16 யோவான் 1 அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பாருங்க, 2 தன்மையும் பார்க்கணும். நம்மிலே வாசமாயிருந்தால் மனித தன்மை, பிதாவுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமையும் அவருக்கு நாம் கண்டோம். அது தெய்வீக. அடுத்த பக்கம் எபிரேயர் 2:17 அன்றையும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது என்று சொல்றார். தம்முடைய சகோதரர் யார்? நீங்களும் நானும் தான். அவர் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும் என்றால் அவர் மனிதராகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பதான் நமக்கு அவர் ரெப்ரசன்டேட்டிவா இருக்க முடியும். நம்மை போல் ஒருவரான அது மனித தன்மை. அதே சமயத்தில் அங்கு பார்க்கிறோம், உண்மையுள்ள பிரதான ஆசாரியர், பாவங்களை நிவர்த்தி செய்கிற பிரதான ஆசாரியர் அங்கே பாவத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். பாவத்திற்கு அப்பாற்பட்டவர் தான் அந்த பாவத்தை பற்றி டீல் பண்ண முடியும். ஒரு பிடியாளுக்கு வைத்தியம் தேவை என்று கர்த்தர் சொல்கிறார். அதே போலத்தான் ஒரு பாவிக்கு ஒரு ரட்சகத்தை பாவியாக இருக்க முடியுமா? பாவத்துக்கு விலகினவர் என்று வேதம் போதிக்கிறது. அது தெய்வீக. எபிரேயர் 2:9 இப்படி பார்க்கிறோம், ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க தேவ தூதர்களை விட கொஞ்சம் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு என்று அங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். தேவ தூதர்களும் கொஞ்சம் சிறியவர். அது மனித தன்மை. பிலிப்பியர் 2:6-7 பார்க்கிறோம், அவர் தேவனுடைய உருவமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடுகிறாக என்னால் தம்மை தாமே வெண்மையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவராகவே தன்னிச்சையாக தன்னார்வமாக மனுஷ சாயலானார் என்று பார்க்கிறோம். அவர் தன்னை தேவன் என்று எப்பொழுதும் காட்டிக் கொண்டிருந்திருக்கிறார். ஆனால் நம்மில் ஒருவராக இருந்திருக்கிறார். இங்கிருந்து 4 காரியங்களை விஷயங்களாக பார்ப்போம். ஒன்று, தீர்க்க தரிசனத்தின்படி அவருடைய தெய்வத்துவத்தை நாம் இன்றைக்கு அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் ஒரு மனிதனை பற்றியோ அல்லது மனித வாழ்க்கையை பற்றியோ, அவர் இங்கு 33.5 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி மட்டுமே அல்ல. மெசையானிக் ப்ராபசிஸ் என்று சொல்வார்கள். அதாவது மேசியாவாக இயேசு கிறிஸ்து உலகிலே வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையை பற்றியதான தீர்க்க தரிசனங்கள் அவைகளை மட்டுமே அது பொருத்தமாக இருந்திருக்கிறேனால் அதற்கு பெயர் மெசையானிக் ப்ராபசிஸ், மேசியாவை குறித்ததாக தீர்க்க தரிசனம். ஆனால் தீர்க்க தரிசன புத்தகங்கள் மேசியாவுடைய அவருடைய உலகத்தில் வாழ்ந்த நடந்த நாட்களை பற்றி மட்டும் அல்ல, 2ஆம் வருகையை பற்றி கூட இருக்கிறது. யோபு சொல்கிறார், காண்பேன் அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களாலே நான் அவரை காண்பேன். பரிசுத்தவானாகிய யோபு மரித்த பின்பு உயிர்த்தெழுந்ததிலே நம்பிக்கை கொண்டவனாக ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை சொல்கிறார். சாலமோன் சொல்கிறார், யார் அவருடைய குமாரர், அவருடைய பெயரை அறிவாயோ என்று சொல்கிறார். Who is the
the son of God. Do you know his name? இப்படி தீர்க்க தரிசனமாக சாலமோன் கூட அவர் தீர்க்கதரிசி அல்ல, ராஜாவாக இருந்தவர். அவரும் தீர்க்க தரிசனம் வைத்திருக்கிறார். யாக்கோபிலே ஒரு கிளை முளைக்கும் என்று தீர்க்க தரிசனமாக யாக்கோபு ஆகமங்களிலேயே அதை பார்க்கிறோம். மோசே எழுதியிருக்கிறார். ஆகவே இப்படி தீர்க்க தரிசனங்களை நான் படிக்க அதில் மிகவும் பிரசித்தமான தீர்க்க தரிசனம் எது என்றால் நாம் கிறிஸ்துமஸ் நாட்களிலே பார்க்கின்ற தீர்க்க தரிசனம். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் தான் பிறக்கிறார், குமாரனோ கொடுக்கப்படுகிறார். ஏன்? குமாரன் ஆதியிலே இருந்திருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தது. ஆனால் அவர் பிறக்கவில்லை. பாலகன் தான் பிறக்கிறார், குமாரனோ கொடுக்கப்படுகிறார். தீர்க்க தரிசன வார்த்தை எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு அதுல அழுத்தம் திருத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது என்றார். 1000 வருஷங்களுக்கு முன்பு அவர் எழுதியிருக்கிறார். குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், இம்மானுவேலன், இயேசு ரட்சகர், இயேசு ரட்சகர், இயேசு ரட்சகர். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், இம்மானுவேலன், இயேசு ரட்சகர், இயேசு ரட்சகர், இயேசு ரட்சகர். துதிகளுக்கு பாத்திரமான தோமா அவருடைய விலகிலே தன்னுடைய விலை இட்டு சொல்கிறார், என் ஆண்டவரே, என் தேவனே. எத்தனை மாற்றம்! சந்தேகப்பட்டவர் அவர் எப்படி அறிக்கை செய்கிறார்? நாம் யாரும் கிறிஸ்துவை அறிக்கை செய்யும். நாமே அறிக்கையிட்டால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று ரோமர்கள். இப்படி இதில் நான் முக்கியமாக பார்ப்பது இந்த தீர்க்க தரிசனத்திலே அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். அந்த சமாதான பிரபுவாக இருந்ததுனால்தான் ஆரம்பத்தினுடைய அவருடைய அற்புதமான ஊழியத்திலே ஆரம்ப கட்டத்திலேயே முதல் அற்புதமாக அவர் செய்த காரியம் என்ன? திராட்சரசம் குறைவு ஏற்பட்டது. ஒரு பெரிய கிரைசிஸ். கல்யாண வீட்டுல திடீர்னு பாயசம் இல்லைன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அதே போல ஒரு பெரிய ஒரு பூகம்பமே எழுதுவது போல அந்த கல்யாண வீட்டிலே ஒரு பிரச்சனை எழுதிவிட்டது. அங்கே சமாதான பிரபுவாக கிறிஸ்து விளங்கினார். அவருடைய முதல் காட்சி, ஊழியத்தினுடைய முதல் அற்புதம் சமாதானம். அந்த வீட்டிலே சமாதானத்தை கொண்டு வந்தார், நிறைவை கொண்டு, பொருட்களுடைய நிறைவை கொண்டு வந்து சமாதானத்தை அளிக்கின்றார். இந்த சமாதான பிரபுவை நம்முடைய இதயத்தை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் இருக்கும், எவ்வளவு நம்முடைய முகத்திலே அந்த சமாதானத்தினுடைய அலங்காரம் தெரியும், நம்முடைய வார்த்தையிலே எவ்வளவு அமைதி விளங்கும் என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது தீர்க்க தரிசனத்தின் வழியாக இயேசு சமாதான பிரபுவாக வருகிறார், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அடுத்து தன் தெய்வீகத்தை தானே அங்கீகரிக்கிறார் கிறிஸ்து. யோவான் 20ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை பார்க்கும் பொழுது தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காலாவிற்கும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நீ கண்டு என்னை விசுவாசிக்கிறாய். விழாவிலே என்னுடைய விரலை போட்டு என்னுடைய தளத்தில் இருக்கிற நான் காட்டின அந்த தழும்புகளை போற்றி என்னை விசுவாசிக்கிறாய். காலாக இருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். இது தன்னுடைய தெய்வீக தன்மையை கிறிஸ்து உறுதிப்படுத்தும் ஒரு நிலை. கடைசி ஊழியத்தினுடைய கடைசி கட்டம். ஆரம்ப கட்டத்திலே சமாதான பிரபு இவ்வூழியத்தின் நிறைவிலே அவர் சொல்கிறார், நீ சொல்வது போல நான் ஆண்டவன் தான், நான் ரட்சகன் தான், நான் தேவன் தான், ஆனால் இதை பார்த்துத்தானே நீ விசுவாசிக்கிற என்று அவருக்கு ஒரு கேள்விக்குறியை வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அனைவரும் நினைக்கிறோம், கர்த்தரை அற்புதம் செய்தால் நான் அவரோடு
அவரை பின்பற்றுகிறேன். எனக்கு பாஸ்மார்க் கொடுத்தால் அவரை பின்பற்றுகிறேன். எனக்கு என்ஜினியரிங் சீட் கொடுத்தால் பின்பற்றுகிறேன். இப்படி எதையோ கண்டுதான் விசுவாசித்து வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். இது தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து தன் தெய்வீகத்துவத்தை அல்லது தெய்வீக தன்மையை தானாகவே அங்கீகரிக்கின்ற ஒரு சூழல். அடுத்து பார்க்கிறோம் யோவானுடைய சாட்சி. யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14-18 வசனங்களிலே அவர் மடியிலே, பிதாவின் மடியிலே இருந்த குமாரன். இங்க நாம் என்ன பார்க்கிறோம், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்பதற்கும் தேவனோடு இருந்தது என்பதற்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஆனால் அதில் சில குழப்பங்கள் நமக்கு ஏற்படும். இந்த சூழலில் தான் நமக்கு இந்த கிறிஸ்டாலஜி ரொம்ப உதவுது. கிறிஸ்து மனிதனாக வந்திருந்தாலும் அவர் ஆபிரகாமுக்கு முன் நான் இருந்தேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேலர்கள் சொல்கிறார், ஆபிரகாம் என்னுடைய தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன் நான் என்று போல இருக்கு. ஆனால் இயேசு சொல்கிறார், நான் ஆபிரகாமிலும் பெரிய, சாலமோனிலும் பெரிய. அவர் அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஆசிரியராக, மத்தியஸ்தரும் அவரே என்று எழுதப்பட்டிருக்கிறார். இதுல என்ன நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் இப்பூமியிலே உலகத்திலே அவர் நடந்த பொழுது நமக்காக தான், நம்மை ரட்சிக்கத்தான் அவர் மனிதன் உருவம் எடுக்கிறார், நம்முடைய ரட்சிப்புக்காக. அதனால்தான் அதற்கு பெயர் வெளியேறப்பட்ட ரட்சிப்பு. வெளியேறப்பட்ட ரட்சிப்பு. ஏன்? தேவாதி தேவன் ராஜாதி ராஜா, அவர் சொல்லாமல் அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் எல்லாம் உண்டானது, அவர் எல்லாமல் வேறொன்றும் உண்டாகவில்லை. எல்லாம் அவருக்கு என்றும் அவரை கொண்டும் அவரால் இருக்கின்றது என்று வேதம் போதிக்கிறது. அப்படிப்பட்டது ஒரு சாதாரண மனுஷனாக எதற்கு வந்த நம்முடைய ரட்சிப்புக்காக வந்த இந்த பெரிய ரட்சிப்பை நாம் அற்பமாக எண்ணலாமோ? இந்த பாவ மன்னிப்பை அற்பமாக எண்ணலாமோ? ஏதோ சபைக்கு போகிறோம், மீண்டும் பழைய வாழ்க்கை, மீண்டும் புதுப்பிக்கிறோம், மீண்டும் பழைய வாழ்க்கை, மீண்டும் பழைய பாவ சுவாபம், மீண்டும் அதே கோபம், மீண்டும் அதே வெறுப்பு, மீண்டும் அதே அரசியல், மீண்டும் அதே பண ஆசை, மீண்டும் அதே சுய கௌரவம், வரட்டு கௌரவம். ஆனால் இயேசுவை பாருங்கள், மத்திய 11ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் சொல்கிற, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் மனத்தாழ்மையுள்ள தேவன்டா, ஆனால் நான் மனத்தாழ்மையுள்ள தேவன். என்னிடத்திலே இந்த மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளும். அவர் மனத்தாழ்மை நிமித்தமாகத்தான் மனிதர், நம்மை ரட்சிக்கத்தான் மனிதர். அவர் வந்து அவசியமே இல்லை. இந்த ரட்சிப்புக்காக நாம் இன்றைக்கு கலந்து நிக்கோதேமை பார்த்து சொல்கிறார், நிக்கோதேமோ, நீ இஸ்ரவேலுக்கெல்லாம் போதகனாக இருக்கிற, ஆனால் நீ மறுபடியும் பிறக்க. ஏன்? உன்னுடைய மனதோ உலக பிரகாரமான சிந்தனையோடு இருக்கிறது. நீ ஆவியின் சிந்தனை இன்னதென்று அறியாது இருக்கிறாய். அதெல்லாம் பவுல் இருக்கிறார், ஆவியின் சிந்தனையில் ஜீவன் சமாதானமானது, ஜீவன் உள்ள ஆவியின் சிந்தனை. நம்முடைய சிந்தனைகள் அப்படிப்பட்ட ஜீவன் உள்ள சமாதானத்துக்கு ஏதுவான சிந்தனைகள் இருக்கும்படியாக இந்த ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்படும். ஏதோ ரட்சிப்பு என்பது ஒரு மெம்பர்ஷிப் அல்ல, ரட்சிப்பு என்பது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அல்ல, சமுதாயத்திலே ஒரு நல்ல நிலையை அடைந்து விட்டோம் என்பது அல்ல. ரட்சிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட குழுவினரை சேர்ந்து விட்டோம் என்பது அல்ல. ரட்சிப்பு என்பது ஏதோ சில அப்போஸ்தலர்களுடைய அறிக்கையில் நான் சொல்வது போல, நான் இதை விசுவாசிக்கிறேன், இதை விசுவாசிக்கிறேன், இதை விசுவாசிக்கிறேன் என்பதை போல நம்முடைய அறிவு கேட்டுள்ள காரியங்களை பொறுத்து தான் மட்டுமான ரட்சிப்பு. அது வாழ்க்கையிலே நடைமுறையிலே காணப்பட வேண்டியதான ரட்சிப்பு. நம்முடைய சுபாவங்களிலே ஆவிக்குரிய கனியோடு காணப்பட வேண்டிய ஒரு ரட்சிப்பு.
நம்முடைய ஊழியர்களிலே ஆவிக்குரிய வரங்களோடு நாம் செயலாற்ற வேண்டிய ஒரு ரட்சிப்பு. நம்முடைய விசுவாசமானது செயல்பாட்டிலே காட்டப்பட வேண்டியதுதான் ஒரு ரட்சிப்பு. எபேசியருடைய 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டு எதற்காக? நற்கனிகளை கொடுப்பதற்காக, நல்ல கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரட்சிப்பு அருளப்படுகிறது. இந்த நற்கனிகள் என்பது என்ன? நம்முடைய சுபாவத்தினுடைய சிறப்பான அம்சங்கள் தான் இந்த நற்கனிகள். இது மனுஷ சுபாவத்தினாலே நற்கனிகள் உண்டாவதில்லை. மனுஷ சுபாவத்தினாலே நற்கனியானது என்ன? சுயநலம் தான். நான் நல்லா இருந்தால் போதும். அதைத்தான் பிசாசு பிதாவிடத்தில் சொல்கிறார், யோபுக்கு என்ன கஷ்டம், அவனை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் தான் எடுத்திருக்கிறேன், அவனையே நீ தொட்டு பாரு என்கிறார். ஏனென்றால் சுயநலம் பிடித்தவர் என்று அந்த போய் கொலை சேர்க்கிறார். ஃபால்ஸ் அலிகேஷன், தவறாக குற்றம் சாட்டுகிறார். ஆனால் நாம் பார்க்கிற என்ன? யோபுடைய பக்தியை பார்க்கிறார். பக்தி என்கின்ற அந்த சோதனை சூழ்நிலையிலே யோபுடைய பக்தியை பிரகாசிக்கிறது. இதுதான் அவருடைய வாழ்க்கையில் நாம் காணும் கனி. பொறுமை என்கிறதான கனி. நான் காத்திருப்பேன், விடியலுக்காக காத்திருப்பேன். அந்த விடியல் வரும்போது நாம் என்னுடைய குறைகளை கடவுளிடத்தில் சொல்றேன். இது நமக்கு இருந்த அந்த பொறுமையுடைய உச்சக்கட்டத்தை காட்டுகிறது. முழுவதுக்கவில்லை, எத்தனையோ பாடல்கள் பிரச்சனைகள் வந்து கொள்கிறோம். தன்னுடைய பொறுமையினாலே அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை அவரிடத்தில் நான் காண்பதை பார்க்கிறோம். கடைசியாக அப்போஸ்தலர்களுடைய உறுதிப்படுத்தும் எதை பற்றி? இயேசுவினுடைய தெய்வீக தன்மையை பற்றி. ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் தோற்கடிக்கப்படத்தக்க சர்வத்துக்கும் மேலான தேவன், ஆமென் என்று எழுதுகிறார். மாம்சத்தின்படி அவர் இஸ்ரவேல் வம்சத்திலே ஆதாம் வழியாகவும், மற்றொரு புறம் யோசேப்பின் வழியாகவும், மரியாதையுடைய வழியாகவும் அவருடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பிதாக்கள் அவர்களுடையவர்களே, எவர்களுடையவர்கள்? இஸ்ரவேலருடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் இஸ்ரவேலரில் ஒருவராக பிறக்கிறார், யூதராக பிறக்கிறார். ஆனால் இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க சர்வத்துக்கும் மேலான தேவன். So what does this bring us to? சர்வத்துக்கும் மேலான தேவன் என்றால் நம்முடைய ரியாக்ஷன், நம்முடைய பதில் அல்லது இதற்கு நாம் கொடுக்கும் பதில் என்ன? தேவனுக்கு முன், சர்வத்துக்கும் தேவனாய் இருக்கிறவருக்கு முன், சர்வத்துக்கும் மேலான தேவனுக்கு முன் நம்முடைய பங்கு என்ன? ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தருக்கு பயப்படும் பயம். வேதம் சொல்கிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன், அவனுக்கு நான் என்னுடைய சமாதானத்தை கொடுப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவன். சர்வத்துக்கும் மேலான தேவனை நாம் பாடிவிட்டோம் அல்லது ஒரு நாடகம் நடித்து விட்டோம் காட்டி விடுகிறோம். நம்முடைய பயத்தினால் தான் அதை நாம் காட்டுறோம். அந்த போற்றவர்கள் வருகிறார், நீதான் அந்த இயேசு என்பவன் என்று தைரியத்தோடு பட்டயங்களை வைத்துக் கொண்டு இந்த தீபந்தத்தோடு வருகிறார். அங்கே இயேசு சொல்கிறார், நான் என்று ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர்கள் தான் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்கிறார். நான் மோசே உங்களுக்கு இப்படி சொன்னார், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோசே உங்களுக்கு அப்படி சொன்னார், ஆனால் நான் உங்களுக்கு அப்படி சொல்லுகிறேன், இப்படி சொல்லுகிறேன். நானே வாசல், நானே திராட்சை செடி, நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன், நானே ஜீவ அப்பா என்று 7 முறை நான் என்று சொல்லியிருக்கிறார். The 7 I am statements of Jesus Christ. அதற்கு நம்முடைய பதில் என்ன?
அவருக்கு பயப்படும் பயமும் பக்தியிருந்தார். கிறிஸ்துவ விசுவாசம் 2 முகங்களை கொண்டது. ஒன்று நம்முடைய குணாதிசயத்தின் மூலமாக வருகின்ற செயல்பாடு, மற்றொன்று நம்முடைய இதயத்திற்குள் இருக்கும் கர்த்தருக்கு பயப்படும் பயம். அந்த பயம் இருக்குமானால் நம்முடைய நாவிலே பொய் வருமா? அந்த பயம் இருக்குமானால் தேவையில்லாத பேச்சு வருமா? அந்த பயம் இருக்குமானால் தேவையில்லாத பழக்கங்கள் இருக்குமா? அந்த பயம் இருக்குமானால் கர்த்தர் என்று அசட்டையான ஒரு மனோபாவம் இருக்குமா? யோசித்து பார்ப்போம். இது மிகப்பெரிய ரட்சிப்பு. இன்றைக்கு ரட்சிப்பின் நாள் என்று வேதம் சொல்றேன். நாம் இன்றைக்கு இயேசுவை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே நான் நீரே என் ஆண்டவர், என் ஆண்டவரே என் தேவனே என்று தோமா சொன்னது போல நான் உன்னை காணாவிட்டாலும் இன்றைக்கு சொல்லுகிறேன் என்று நம்முடைய தலைகளை தாழ்த்தி சொல்லுவோம். என் ஆண்டவர், என் தேவனை செவிப்போம். என் ஆண்டவரே, என் தேவனே, என் ரட்சிப்புக்காக வந்தவரே, என்னை பாவ சற்றிலிருந்து தூக்கி இருக்க வந்தவரே, எனக்கு பொதுவாக கொடுக்க வந்தவரே, மன்னோரை நீக்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீட்க வாருமே. மன்னோராம் என்னை விண்ணோடு சேர்க்க விண்ணின்று வாருமே. மன்றோரை நீக்க வந்த ராஜாவே, விண்ணின்று என்னை மீட்க வாருமே. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனை எங்களுடைய ரட்சிப்புக்காக இங்கு அனுப்பி வைத்து அவர் என்றும் இங்கு குமாரனாக இல்லை, இப்போது அவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக உங்களுடைய மது வருஷத்திலே வீற்றிருக்கிறார். எங்களுடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய ரத்தத்தையே அங்கு கொண்டு வந்து உமக்கு காலக்கியாக தன் ரத்தத்தை கொடுத்து எங்களை கரியமாக கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, எங்களுடைய சபையிலே நாங்கள் உம்முடையவர்களாய் இன்றைக்கு மாற உம்முடைய அருள்தார். நாங்கள் இன்று முதல் உமக்காக வாழ எங்களுக்கு ஒரு புதிய ஒரு தரிசனத்தை தார். இன்று முதல் நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் என்கின்ற நிச்சயத்தை தார். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பிலே நாங்கள் நினைத்திருக்கிறோம், கிருபையை தார். ஒருவேளை பின்வாங்கி போயிருப்போமாயானால் எங்களை மன்னித்து மீட்டு வைத்துக் கொண்டு ஆண்டவரே, இந்த புதிய வாழ்க்கையிலே புதிதும் ஜீவனமான பாதையிலே நாங்கள் வெற்றிகளை போட இந்த நாள் முதல் எங்களுக்கு அருள் செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you for listening. May God bless you and guide you through His Holy Spirit.